ஆட்சியில் பங்கு கேட்போம்னு அன்புமணி சொல்லியிருக்காரு. ஆட்சியில் பங்கு கேட்போம்னு அன்புமணி சொல்லியிருக்காரு. ஆட்சியில் பங்கு கேட்போம்னு அன்புமணி சொல்லியிருக்காரு. திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் பாமகவின் 37ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், விவரங்கள். பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் ஏற்கனவே உட்கட்சி மோதல், அதாவது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே ஏற்பட்ட உட்கட்சி மோதல் காரணமாக இருவரும் இரு அணியாக செயல்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது. இந்நிலையில் தான் அக்கட்சியினுடைய 37ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டுதான் தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள அவருடைய இல்லத்தில் இந்த விழாவானது கொண்டாடப்பட்டது. அதாவது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி 1989ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது 37ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அவர் இல்லம் அருகே உள்ள அதாவது தலைவர்களின் சிலைகளுக்கு, அதாவது அம்பேத்கர், பெரியார், காரல் மார்க்ஸ் ஆக 3 பேர் சிலைகள் உள்ளது. அந்த அலங்கரிக்கப்பட்ட சிலைக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு கட்சியினுடைய கொடிக்கம்பத்தில் கொடியேற்றி பின்னர் அந்த கட்சி தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி இந்த விழாவை கொண்டாடினார். இந்த நிகழ்வில் பாத்தீங்கன்னா கட்சியினுடைய நிர்வாகிகள் அன்பழகன் மற்றும் தீரன் இருந்தாலும் இந்த இளைஞர் அணி சங்க தலைவராக அறிவிக்கப்பட்டு பின்னர் ராஜினாமா செய்த முகுந்தனும் இவ்விழாவில் பங்கேற்றதை பார்க்க முடிந்தது. அதைத் தொடர்ந்துதான் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கட்சியினர்களுக்கு, அதாவது கட்சியினர் தேர்தல் வர உள்ளதாக கடுமையாக உழைக்க வேண்டும், மேலும் உழைத்து வெற்றி பெறுவதற்கு பாடுபட வேண்டும் என கட்சியினரை கேட்டுக்கொண்டார். மேலும் அதாவது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்காரு என்ற கருத்துக்கு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த மருத்துவர் ராமதாஸ் அது அவருடைய சொந்த கருத்து என்றும் செய்திகளில் தெரிவித்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது இந்த நிகழ்வை முடித்துக் கொண்டு தற்போது அவர் இல்லத்தில் மூத்த நிர்வாகிகளுடன் ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதை பார்க்க முடிகிறது. சிவச்சந்திரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.